பிக் பாஸ்ல இந்த சாண்ட்ராவோட தொல்லை தாங்கவே முடியல. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சாண்ட்ரா. அதுலயும் வேற வேற ஒருத்தவங்களா கூப்பிட்டு வச்சு அதே விஷயத்த சொல்றாங்க. அதையும் நம்ம பிக் பாஸ் டீமு சலிக்காம நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பிரஜன் எலிமினேட் ஆன விஷயத்தை தான். பிரஜன் எலிமினேட் ஆன உடனே எனக்கு கபோர்டு வேணும் அப்படின்னு சொல்லி திவ்யா என்கிட்ட வந்து கேட்டா, உன் துணியெல்லாம் எடு நான் அதில் வைக்கணுங்கிறா. நானே வருத்தத்தில் இருக்கேன். அந்த டைமில் வந்து இவ இப்படி பண்ணுறானா, அப்போ பிரஜன் எப்போ வெளியில் போவான் போவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாளா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அமித்துக்கிட்ட சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்வதிக்கிட்டேயும் சொன்னாங்க. நேற்று அமித்துக்கிட்ட சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு மறுபடியும் நம்ம விக்ரம கூப்பிட்டு வச்சு மறுபடியும் அதே விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே கடுப்பாகுது. பிக் பாஸ் இதையும் பார்த்துட்டு நமக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே போய் தான் முடிய போகுதுன்னு தெரியல. லாஸ்ட்டில் சாண்ட்ரா பைத்தியம் பிடிச்சி தான் வெளியில் போகும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.